பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? அரை மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை டைம் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்ததுயா. பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்குனா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்கியா? நேரு பார்க்கு மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வருயா. ஹலோ, பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? ₹1.10 ஒரு 5 ரூபாய் கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்களா? கொடுப்பாரியா? டிக்கெட்டை நாம போய் கண்டக்டர் வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா? அவர் உட்காந்து இடத்துல கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்குயா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறப்ப தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறப்ப தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாங்க. என்னமோ 2 கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன்னா HMTயா இல்ல டைட்டனா? டைட்டன். இது நல்லா ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார், இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்க அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்க அசிங்கமா திட்டுவேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோவமா இருக்கேன். பாய். ஹாய். ஹாய்னு சொல்றாங்களே, உங்களை சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யாருடைய யாருக்கு தெரியும்? லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி எழுத்து வாங்கி இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்டுன்னா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒன்னா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்டுல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்டுல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேத்ஸ். கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமென்ஸ் காலேஜ்லயா? விமென்ஸ் காலேஜ்ல. அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு என்ன பேரு? வாயே திறக்க மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேட்ச் ஃபேக்டரா? ஒரு அரை. ஓகே. பஸ் வருது, வாங்க போலாம். நீங்க டிக்கெட் வேலை ஏற்ற போறாங்களாமே? ஆமா, பெட்ரோல் வேலை ஏற போகுதுல. உங்க எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா, இப்படியே விலைவாசி ஏறிட்டே போயிருந்தா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்துதான் போனோம். என்னத்த போ. ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனை பண்ணி என்னாச்சு? வணக்கம். ரைட். ஹாய். என்ன சார் இடம் இருக்க உட்கார்றது? உட்காந்து பாருங்க சார், தெரியும். தேங்க்யூ. உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரல. அதில் அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். ஆமா, இந்த பொண்ணு அந்த பொண்ணு எங்க பதிலே வரல? நானும் அவங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்க காதலிக்கலன்னு சொல்லிட்டா உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரை விட காதல் பெருசா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் வாங்கிட்டேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கல. முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலே காதல் உண்டு. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய், நாக்கு, கை. கத்திரிக்காய், வெங்காயம். கத்திரிக்காய் என்ன விலை? பூரா ஆளுகளா இருக்கும் போல் இருக்கு. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்ன மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுக்கோ. பூரா சொத்தையா இது 5 6 இருக்கு. எனக்கு கத்திரிக்காய் போடுறேன். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சம் அது இஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிழங்கு எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா?
அவரக்கா போடுறேன் ஆனா தூக்கி வெளியேற கூடாது. என்னையும் அர்த்தமா வேலைகிற அடிபட்ட காய அழுகிற காய வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், அது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? இதுல இருந்து மிளகாய் கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், இன்னும் வெங்காயம் தூரம் வச்சுட்டு அங்க இருக்கு. இது மாதிரியா இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பாலடியா? சரி போடியா. எத்தனை கிலோ கிடைக்கலாம்ல? இது என்னையா பூரா முத்தகாயா இருக்குது? முத்தகாய வச்சு வித்துருக்கிறேன், எடுத்து போட கூடாது. என்னையா அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சாவுகிறேன் அடிச்சு பல்ல பேத்து போடுவேன். அழகு காய வித்துட்டு இருக்க, கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்னையா கேஸ்? போயா, காலங்காத்தா நல்ல காயா கொண்டாந்துருக்கேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போற ஜலஜோல வாங்கணும் பார்த்தேன். ஒரு ஊறுகாய போட போட்டுட்டு முடிய பிடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளுக்கு வச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வச்சுட்டு மாதிரி. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா அப்படின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வாங்குங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு பட்டு நினைச்சிரு. என்னங்க இது உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தேங்காய் உடச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழிக்கணும்னா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அது நான் என்ன பண்றது? உடைக்க நம்ம சேர்த்து உடைப்பானே. நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி வச்சிருக்க? அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போகுது இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. அதான் நீ ஏன் நெருக்கி அடிச்சு ஸ்கூட்டர்ல போகணும்? டூ வீலர்ல போ. டூ வீலர் எப்போ போவாங்க நீங்க? எங்க இருக்கு? அதோ டிக்கெட். ஏன்பா சைக்கிள் டூ வீலரா? ஆமா, 4 நாள் இருக்கா? டூ வீலர் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவரோட புகழ் பாக்குறேன். என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சுனேன். காலையில உட்காந்து அசம்பு பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். இங்கிலீஷ் ராலி செய்திப்பா, பணம் வாங்கிட்டானா நான் தான் உனக்கு டிராப் பண்ணுவேன், நான் தான் உனக்கு பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணல. டயத்துக்கு எனக்கு காசை செலவு பண்ணுங்க. வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் டைம்னு நான் தான் பிரேக் எடுத்து பிடிச்சி பத்திரம் வச்சுக்கேன். சரி, வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறேன், வேருக்கு வண்டி ஓடிட்டு வந்துருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி பண்ண ஏதோ சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏடா சலிச்சுக்கிறேன். இனிமேல் அப்பான்னு சொல்ல கூட வைக்கப்பட போட்டிருக்கேன். இனிமேல ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கை விடலாமா? டேபிள் கடியில கை வைக்க மாட்டாங்க, கால்டா வைப்பாங்க. அது தெரியுமாப்பா? கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட்டா போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருப்பா. ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கி போறேன். நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா உங்களுடைய காலோட மையமை நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். அண்ணன் மேல என்ன பாசம்? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னைய ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும், அவன் நாசமா போகணும். கவலையே படாது, படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ தாதா. என்னடா மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்க. சொன்னியா? சொன்ன மதிக்கல. லெக்கு தாதா நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னான்? வர்றேன், அவன் கடையில காலை வைக்கிறேன்.
சத்தியமா? ஆமாடா. என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்கேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கப்படா. சரி, உனாலுமே நீயே தெரிவிக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமையத்தான். நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சொல்லுங்க. இந்த கள்ளக்காதல் பொருள் எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணும். அரெஸ்டா? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஓ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிரு. கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்ப நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அது வேகமா வரலட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? யோ, வரலட்சணை ஜாஸ்தியா வேணும். அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போட பச்சியும் தொச்சியும் போட்டு அத்துட்டுவாங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும். அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா அது ராசியான பேண்ட். எங்கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றவன் அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி? மீட்டருக்கு மேல கேட்பீங்களா? 5 10 கேட்பேன். 5 ரூபா ஆட்டோக்காரன் கொடுப்பேன். 5 ரூபா நான் வச்சுக்கோ. அதை பத்தி உனக்கு அடாடா நீங்க தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு கமிஷன்? பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறாங்கல்ல, எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறேன். 2 பேருக்கு தானே கோர்த்து விடுறேன். அங்க வாங்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க. உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்க. என்ன சைடு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிறேன். கிழிஞ்சு இது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியதான். இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போது பார். ஒரு 50 ரூபா. இதுக்கு என்ன? நான் வெட்டு நாய் பேச உங்க வீட்டு வந்தேன். அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வெறுவாயிலே பேசிக்கிறியா? ஒரு காபி குடிச்சியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறேன். இதே பதில சொல்லி நான் எத்தனை பேருக்கு ஏமாத்திருப்பேன். ஆமா, இதென்ன பரவாயில்ல சரியா? வாசனை கும்பல் அடிக்குத. ஊர்ல இருந்து கொண்டாதீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்த்து வச்சுக்க. நான் உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே? பேச மாட்டாண்டா. பேசட்டும் பேசட்டும். வா. உன் பேர் என்ன? தங்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பெயர் சின்னராசா. இல்ல, உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? நான் தங்களுக்காக பிறந்தவள். என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இது பார், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ, பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம், வைரம், முத்து இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ, சந்தோஷமாக. நான் தங்களுக்காக. அது மாத்திரம் சொல்லாத சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை. ஒத்த கால குதி.
அப்படியே போ. ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மைடியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேட்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி. அப்பா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சது ஜால்ரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்ச விட்டு அது பரம்பரை முடிச்சு. கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மைடியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம்? அறிவு வளர்றதுக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தேனே. அப்பா அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கிறேன். 6 மாசமா? மைடியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க 2 பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்து ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். முடியாது முடியாது. சரி, நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களா நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? அப்பா திவான் மகாராசா, சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. ஆ, 39 நாள் நீ விடுமுறை கொடுப்பேன் தெரிஞ்சிருந்தா அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கலாமே அழுகுறானுங்க. காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும். எங்க போகணும்னு சொல்லு சார். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுட்டு போ. நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா. வேண்டாங்க, எங்க ஏழைங்க அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க. ஏன் ஏழைங்க முகத்துல இறைவனை தேட போறியா? டேய் அப்படிலாம் சொல்லாதடா. ஏழைங்க இருக்கிற இடத்துல தான் நல்லுள்ளங்கள் இருப்பாங்க. அங்க ஒரு நல்ல இதயத்தை தேட போறேன். இதயத்தை தேட போறியா? அப்ப நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்தது? நாம ஊரு சுத்தி பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பட்டணம் போராண்டா, மை டியர் மார்த்தாண்டா. 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 பட்டணம் போராண்டா. அருமையான இடம். மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய் 4 கட்டா சேர்த்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டியெல்லாம் இங்கே இருக்கட்டும். வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. என்ன வணக்கம்? ஏப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி. ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டையை போடுங்க. ஐடியா மணின்னு இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு?
பீடி காட்டுறேன் அதுக்கு. டேய் ஒரு கட்டு கொடு. யோ பீடி கட்டுக்கெல்லாம் ஐடியா குடுக்கறது இல்லையா? யோ பீடி கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். முத போனி. ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர் அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா பாருங்க சின்னாங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்னாச்சு? என்ன இது போக மாட்டேங்குது? என்ன அந்த தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்துருக்கு. அது தாடிங்க. தாடியா? ஏயா அத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தானா? மாத்தாண்டா எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா தாடித்தா வந்தாவ. வாங்க ஏழைகளா வாங்க. என் வசந்த மாளிகையை பாருங்க ஏழைகளா பாருங்க. ஆஹா அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு. நீ பேசாம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரத்தை தான் கொடுப்பேன். யோ நான் தான்ப்பா வீட்டுக்காரன். யோ ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய் குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பார் ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். பட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம். இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். பட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன். சின்ன ஏழை முடிக்க வர்றோம். டேய் செங்கோடா விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா பாவீங்களா? அது எங்களோடதுடா. கரெக்டுங்கடா. நல்ல தொப்பி இருக்கு வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார் அதெல்லாம் கொண்டாந்து நீங்க வச்சிரு. நல்லா இல்ல. மார்த்தாண்டா அங்க பாரு மார்த்தாண்டா அவங்கள. ஏய் திருடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே. அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம் அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்கு. ஐ அம் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. கேச்சே நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து வாங்கி இவனுங்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவனுங்களே திருடிக்கிறானுங்க, இவனுங்களே பாம் வைக்கிறானுங்க, இவனுங்களே பஸ்ஸை கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க. பத்தா குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார் உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேன். எஸ் சார். ஹலோ ஐஜி ஹியர். குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு?
அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனைடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜயை பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன். மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பண்ணி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். சிங்கப்பூருக்கு 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சா இல்லையா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்ஸுக்கு 4 கோடியும் இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னீங்க? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்கு ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ், இமிடியேட்டா அனுப்பு. பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார். என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதைப் பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. இங்க மேன்? இங்கதான் சார் கோடி. இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? எஸ் சார். பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் தி டோர். யோ, ஒழுங்கா கதவை திறங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவாரு. ஏய், கதவை. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு இத்தனை கோடி, மலேசியாவுக்கு இத்தனை கோடின்னு. அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. அது சார், மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாதான் வரணும். கமான், ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு, கழுத்த விட்டு. அண்ணன் காலு அது அப்புறம் விட்டாலாம் ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, இந்த நிலைமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் பட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காதே. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு, மர்டர். எஸ் சார். கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன், ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார். இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்?
அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அதை கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க. தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே. வயிற்று வலி வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கையை விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கிவாடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டு வைக்க. நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலேயே சுட்டுருவேன். இதுவரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷியர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே, யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பாஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். சார் நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே ட்ரெஸ்ல ஆயுள் கைதிகள் 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலைகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ,
ஏன்டா என் வாயை புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வார்த்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்கு தானே துவைக்க சொன்ன நாய அடிச்சு தோவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு கூட மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்ல உனக்கு. என்ன தலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரு. டேய் இங்க என்ன பாக்குற? பார்த்தா கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? டேய் வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறது இல்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மார்த்தாண்டா, இந்த மணியே நம்மள இங்க அனுப்பிச்சாரு. ஏதோ அழகு போட்டியா? பொண்ணுகளை போய் பாப்போமே. ஏய் ஒண்ணு மேல இல்லடா. பாத்து உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வெறும் கொண்டாட்டத்தோட முடிஞ்சு போகாம திசை தெரியாம திண்டாடுற பல அநாத குழந்தைகளுக்கு உதவுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு. மனுஷனா பிறந்த நாம ஏதாவது நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்க அநாதை இல்லம். எல்லாரும் அநாத குழந்தைகளை தத்தெடுத்துக்க முடியாது, ஆனா உதவி பண்ண முடியும். எங்க கஸ்தூரிபாய் அநாதை இல்லத்தை சேர்ந்தவங்க
இப்ப உங்ககிட்ட உண்டியல் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப இருக்கிறத உண்டியல்ல போடுங்க. அதிகமா கொடுக்க நினைச்சா எங்க அனாதை இல்லத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சிறந்த முறையில சமூக சேவை செஞ்ச எங்க அனாதை இல்லத்து செக்ரட்டரி மிஸ் ராணிக்கு இந்த கோப்பைய பரிசளிக்கிறேன். நீ செங்கோடா, இனிமே பணத்தை வேஸ்ட் பண்றதை விட தர்மத்துக்கு அதிகமா கொடுக்கணும். ராணி சொல்லிடுச்சுல. என்னது ராணி சொல்லிடுச்சா? பொண்ணு புடிச்சு போச்சா? கண்டேன் ராணி. 10 கட்டு போடு. வர வர பீடி கட்டோட மோசமா போச்சு உன் நிலைமை. இத பாரு, இத பார்த்ததுனால நம்மளுக்கு 10,000 ரூபாய் தண்டம். கசமா வீட்டுக்கு போலாம். இருடா, ராணியை பார்த்துட்டு போலாம். பாக்கலாம், ஆனா கட்டுக்கிட்டுன்னு கேட்க கூடாது. என்ன அது ஏன் பணம்? இரு ராணி வருது, ராணி வருது. இப்படி இப்படி நில்லு. ரொம்ப பிரமாதமா இருக்க. எல்லாரும் ஒரே பாக்குறாங்கய்யா. சூப்பர் வீடியோ கேமரா அப்படியே படம் எடுத்துருக்க. போட்டு பாத்துக்கலாம்ல அப்பப்போ. தேங்க்யூ பங்கஜ். ஆமா, இன்னைக்கு உண்டியல்ல 10,000 ரூபாய் இருந்துச்சு. அது நீ போட்டது தானே? ஐயா 10,000 நான் தான். இந்த கும்பல என்ன விட்டா வேற எவன் போட போறான்? மோரோவர் எனக்கு அனாதை குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தம். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இவன் தான் உனக்கு வில்லன். சுண்டக்கா வாட. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுரமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துடக்கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குறேன்? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போங்க. அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவுக்கு அட்வான்ஸ். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா ஐடியாவை. டிஸ்கவுண்ட். நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்பா, நீ வேற எங்க ஐடியா வாங்க. அட வேணாம்பா. ஐடியா வேற எங்க அண்ணே எங்கடா போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து. என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியா வேலையை வந்துட்டேன். டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு ஐடியா சொல்லு. நீ சொல்லு எந்த வேலை என்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. பதினொன்னு 12 13 15 15 சின்னவங்கள 13 தானே போட்டிருக்கு. 15 என்னதியா? குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது, எண்ணமும் தவறுது. அதான் 13 15 எண்ணிட்டேன். என்னவியா பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா பேச்சு முந்து சாவு எடுக்காங்களா? நீங்க போகலையா? எதுக்காக போகணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளு. பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில்நாத ஆவுடைய பெருமாள் அநாத பைய பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கிடையாது. தவிர யாரும் அநாத பணம் இதை வந்து நிக்கிறான் பாருல துற மாதிரி பாண்டி. பாண்டியா? என்னடா அப்படி பாக்குற? நம்ம பேச்சு முத்து மாவன் பாண்டி. பேச்சு முத்து மாவன் பாண்டியா? பாண்டியா மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்புட்டு வளர்ந்துட்ட. என்ன தெரியல? செந்தில் கட்டி பிடிக்கிறவன் பழனிசாமி கவுண்டரோட மருமக, பேரு செந்தில். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க.
செந்தில் மூச்சடா இருக்க. அப்பா, நான் தான் செந்தில்நாத் ஆவடையப்ப பெருமாள். உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அப்பாரு இறந்து போனாரு. ஐயோ ஐயோ, என்ன இது சாம நேரத்துல சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிட்டு பணத்தை எரிக்கிறதுக்குள்ள போகணும்ல. கேவு ஐட்டங்களை தூக்கிட்டு நிமிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? என்ன நாட்டாமா பாக்குறீங்க? இது யாரு தெரியுதா? இதான் பாண்டி. நம்ம பேச்சு முத்துமாக பாண்டிதான். பாண்டி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். துக்கத்துல இருக்கான் பாண்டி. கேட்கிறவர் ஊர் நாட்டாம என்ன பண்ணேன்னு பதில் சொல்லு. டிஎஸ்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல கேஷ் வேலைக்கு மனு போட்டிருந்தேன். இன்னும் 3 மாசம் வேலை கிடைச்சிடும். அதுக்குள்ள எங்க அப்பா பேங்க் வேலையா? அப்படின்னா பெரிய படிப்புன்னு சொல்லு. இவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு அந்த படுபாவை போய் இப்ப போயிட்டான பாட்டி. சாமி பேச்சு முத்து சொல்லுவான், என் மகன் எங்க இருந்தாலும் கொல்லி வைக்க வந்துடுவான்னு. சிரிக்கிறானா அழுகிறானா? நான் எங்க அப்பாட்ட பேசணும், கொஞ்சம் அப்படி நில்லு. இங்க பாருங்க, நீங்க யாரு எவரும் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன போய் கொல்லி வைக்க சொல்லிட்டாங்க. நானும் உங்களை அனாதை பணமாக்க விரும்பல. இதான் உன் வீடு, ஞாபகம் இருக்குல்ல? சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான். நாங்க தான் சாவு எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும். பூட்டு இல்லாம திறந்திருக்கு. எதுக்கு பூட்டணும்? உள்ள ஏதாவது இருக்கணும், வெளியில பூட்டணும். உங்க அப்பா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு, அதையும் வித்து தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். இங்க பாரு, இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சுட்டு தான் கேள்வி. அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்பட்டாத. இங்கே ஊர் சத்தம் கேட்டு வந்துடுறேன். அடடா, வளைஞ்சு நெளிஞ்சு சத்தியத்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க, சாராய பாட்டல், மொத்தத்துல நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு. ஓகே, இது போல நமக்கு. அவ்வளவு சீக்கிரத்தோட கும்பிட மாட்டேன். யாம் இருக்க பயமேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாரு முருகா, நான் இந்த கிராமத்துக்கு ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். அதை நிறைவேற்றி வச்சாதான் உன்னை கையெடுத்து கும்பிடுவேன். இல்ல அது வரைக்கும் உன்னை சாமி கும்பிடவே மாட்டேன். அதனால இப்படி இருக்காத, இப்படி இரு. என் திட்டம் நிறைவேற வரைக்கும் உனக்கு தினம் ஊதுவத்தி இப்படித்தான். கலக்கு கலக்குடா. அண்ணே, எதுக்குன்னு சம்பந்தம் இல்லாத கலக்க சொல்றீங்க? சம்பந்தத்தை பத்தி எனக்கு தெரியாது. கலக்குன்னா கலக்குடா, இல்லைன்னா ஒன்ன கலக்கிடுவேன். என்ன மருமகனே, உரத்தை எடுத்துக்கிட்டீங்களா? இதோ கலக்கிக்கிட்டே இருக்கும். கலக்கிக்கிட்டு இருக்கோமா? உரம் மூட்டை எடுத்துக்கிட்டு வர சொன்னா ஏதோ கலக்கிக்கிட்டு இருக்கோங்கிறான். கலக்கு. வா செல்வி, செல்வி வந்தாச்சு. ஐயோ, இப்படி உட்கார். நீ இல்லாம எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. இப்படி டேய், அடியுரம் போடுறதுக்கு உரம் மூட்டை எடுத்துட்டு வாடான்னா பூச்சி மருந்து தண்ணியில கலக்கிட்டு இருக்க. என்னடா? நான் அப்பவே சொன்னோம்ல, நீங்க தானே கலக்க சொன்னீங்க. நான் எப்பண்டா கலக்க சொன்னேன்? எப்ப சொன்னேன்? சொல்லிருப்பேன். எல்லாம் செல்வியால வர்றது. என்ன சும்மா பேசிட்டு நான் என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டீன்னா மில்லி அடிச்ச மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மருமகனே, வர்ற தை பிறந்ததும் அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் செல்விக்கும் கல்யாணத்தை வச்சிடுறேன். நெசமாவா மாமா? இந்த ஆளுக்கு உங்களுக்கும் அரக்கிற்கு புடிச்சு போச்சு. செந்திலே, செந்திலே. யாரு? எங்க உங்க மாமா இல்லையா? கல்லு மாதிரி கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. இங்க இருக்கீங்களா? எங்க அப்பா உங்களுக்கு நாட்டு சுட்டு வாங்கி கொடுத்த வகையில ஒரு 85 காசு நீங்க எங்க அப்பா தர வேண்டியது இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடியே எழுதிட்டு போயிருக்கார். கையோட கொண்டு வந்திருக்கேன்.
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். நானும் 4 பவுண்ட் பாக்கி இருக்கு. எப்படி சௌகரியம்? செல்வி, உங்ககிட்ட 85 காசு இருந்தா அவன் கையில கொடுத்து அனுப்பு. சொல்லிட்டாங்கல்ல எடுக்கிறது. இந்தா இத பாரு, உன் மாமன் பொண்ணு உன்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேணும்னா என் பேண்ட் ஷர்ட் உனக்கு தரேன். இந்த வாட்சை மட்டும் கேட்காத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி 100,000 ரூபாய் பொருள் இல்ல. இதோடைய விலை 2500 ரூபாய். 2500 ரூபாயா? எங்க கைய கொடு. இதே வாட்ச அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி. என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை தர்றேன். கார்னல் அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன். நிச்சயம் திருப்பி தந்துருவேன். கொஞ்சம் மனசேரங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மணிக்கு வாடகை எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது பேச்சு. நீ வாட்ச அவுக்குற, நான் பணத்தை எடுக்கிறேன். நல்லாதான் இருக்கு, கட்டிக்க. எங்க போற? இந்த வாட்சி சரி, இந்த குழாய் சட்டை கோட்டு விஷயம் என்னாச்சு? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. இப்ப தின்ன வீட்டுக்கார வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வந்து தரேன். தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு போற? கொஞ்சம் நில்லு. டேய், என்னைய சுத்துற? நீ போற இடம் தின்ன வீட்டுக்காரி வீடு. போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தின்ன வீட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே, அவ என்ன பைத்தியமா? இல்ல, பைத்தியம்னு சொல்ல முடியாது. பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே. நீ எதுக்கும் அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன். என்ன தடுக்காத. மாஸ்டர் பிளான்னா? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே. ஆஹா, இப்படி ஒரு சுமங்கலியை பார்க்கும்போது மனசு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? ஊர்ல எல்லாரும் சின்ன வீட்டுக்காரிய ரொம்ப திமிர் பிடிச்சுதான் சொன்னாங்க. அதனால நானும் பயந்தான் வந்தேன். இங்க வந்து பார்க்கும்போதுதான் கோவில்ல இருக்கிற மகாலட்சுமியை பார்த்த மாதிரி தெரியுது. ஹோட்டல் இருக்கிறது யாரு? உங்க வீட்டுக்காரர் தானே? போலீஸ் டிபார்ட்மெண்டே ஒரு கலக்கிறாரு நினைக்கிறேன். இப்படி தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னதான் போலீஸ் வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் இப்படி ஒண்டி கட்டையா எடுத்துட்டு போற வாழ்க்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அதுதான் லீவ்ல வரும்போது உங்க வீட்டுக்காரர்ட்ட ரொம்ப கரெக்டா சொல்லிடுங்க. வழக்கமா உள்ள போறவனுங்க அடி வாங்குவானுங்க. அந்த சத்தத்தையும் காணும். அடுத்த முறை நான் இங்க வரும்போது நீங்களும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்த்து நானே ரொம்ப வெக்கப்பட்டு போயிடணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது சொன்னா அது நிச்சயமா பழிக்கும். அதுவும் உடனே பழிக்கும். ஏன்னா என் நாக்கு அப்படி. செட்டில் ஆயிட்டானா? என்ன சொன்ன? ஆக முடியாது. ஐயோ, நிறுத்து. என்ன அடிக்காதீங்க. நான் தாய் தாப்புல தான் அனாதை ஆயிட்டேன். உனக்கும் புள்ள குட்டிலன்னு சொன்னாங்க. நான் உன்னை அம்மான்னு தான் இங்க வந்தேன். இப்படி புள்ள பாசமெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். நீ மட்டும் மகாராசியார். ஐயா, இவன் வேற சைடுல தான் இருக்கானா? இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முழுசா திரும்பி வர்ற ஆம்பளை நீதான் பாண்டி. அது எப்படி குச்சி குத்துற அளவுக்கு அடிச்சு நிமித்தி இருக்கா? ஆனா உடம்புல எந்த டேமேஜும் இல்ல. துணியை சுத்தி அடிச்சிருப்பாளோ. இதான் மாஸ்டர் பிளானா? நம்ம ஊர்ல இத வேற மாதிரி சொல்லுவானுங்க. செந்திலு, நிலம புரியாம பேசாத. அப்புறம் இந்த வாட்ச் என்ன செல்விட்டு சொல்லிடுவேன். உன் காதல் அதோகதிதான். நீ வாட்ச பத்தி மட்டும் பேசாத. இது கை இல்ல காலு. கரெக்டா நேர வந்து இப்படி இடிச்சிட்டு போறான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கா. ஓஹோ, இவ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா ஏமாமா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வரேன், சொம்ப கொடுங்க. வண்டர்ஃபுல். என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் முதல் மரியாதை. அதே வறண்ட வயக்காடு, அதே காஞ்சி போன குளம், அதே ஒத்தடி பாதை. நம்ம கிராமத்து மக்கள் பழச மறக்கவே இல்லை. என் இனிய கிராமத்து மண்ணே, 2வது முறையாக என் பொற்பாதங்களை உன் மீது வைக்கிறேன்.
மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாதே அலையாதே தமிழ் பாடும் குருவி. இப்படி அலையுது ஊரே பரபரப்பா இருக்கு, மக்கள் வேற சுறுசுறுப்பா இருக்காங்க. இந்த ஊரே திருந்துருச்சா? அடடடடா, ஐயோ இங்க வேற சொல்றதுக்கு முன்னாடியே சொதப்பிட்டியாடா. இந்த மக்கள் எல்லாம் இப்படி ஓடுறாங்களே, முனிசிபாலிட்டியில ஏதாவது ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க தெரியாதா? தெரியாதே. பழனிசாமி இருக்கால செல்வி, அவளை பேச்சு முத்துமாவன் பாண்டி அத்திப்பற பக்கமா போய் கைய வச்சுட்டான். ஊர்க்காரங்க கைங்கரமாவை புடிச்சு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கோம். குடிகாரன் பேச்சு முத்துமாவன் பாண்டி பழனிசாமி கவுண்டர் மக செல்விய கைய புடிச்சுட்டானா? இதுக்கு பஞ்சாயத்து வேற கூட்டுறீங்களா? இன்னும் இந்த கிராமம் திருந்தவே இல்லையா? குடிகாரன் பேச்சு முத்துமாவன் பாண்டி நான் தான்டா. நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா இந்த கிராமத்துக்கு வர. நான் ஒருத்தரையும் கை வச்சதே இல்லடா. என்னது உண்மையிலேயே பேச்சு முத்துமா பாண்டி நீயா? பின்ன நீயா? இதை இங்க சொல்லாத, பஞ்சாயத்துல வந்து சொல்லு. பஞ்சாயத்து என்ன, பார்லிமெண்ட்ல வந்து சொல்லுவேன்டா. ஏயா நாட்டாம, எவையா சொன்னது பேச்சு முத்துமா பாண்டி அவன் தானே? என்ன கேள்வி கேட்க? யாரை பார்த்து கேட்க? நாட்டாம ஜெயா கேக்குறேன். ஆமா, நீ கேட்கறதும் கரெக்டா தான் இருக்கு. பழனிசாமி கவுண்டர அவன் தான் பேச்சு முத்துமாவன்னு உமக்கு யாரையா சொன்னது? யாரு சொன்னா? எனக்கு கவுண்டர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. நேரம் எடுத்த மாட்டி விட்டுருவாரு. ஆமா, எனக்கு யார் சொன்னா? மரசாமி நீதான் சொன்ன. எனக்கு தெரியாது. எனக்கு எவன் சொன்னா? ஐயோ, எனக்கு இந்த கவிதா சொல்லிச்சு. ஒரு விவரம் கேட்டவன். எனக்கு தெரியாது. எனக்கு ஆரோக்கியம் எனக்கு தெரியாது. இவதான் சொன்னா. எனக்கு இவதான் சொன்னா. ஐயோ, எனக்கு தெரியாது. கம்சான் தான் சொன்னாரு. எனக்கு யாரு சொன்னா? திருவிழா கூட்டத்துல இருந்து காணாம போனானே, இவன் தான் பேச்சு முத்துமாவன் பாண்டி. ஏ பாண்டி, கேள அந்த சாமி அந்த சாமி பாண்டி. இதெல்லாம் ஓ வேலைதானா? உனக்கு யாருல சொன்னது? நீங்க தான். இது இல்ல இல்ல, எனக்கு யார் சொன்னா? என்ன இவன் ஆளை பயமுறுத்துதான்? இல்லீங்க, எனக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க கண்டுபிடிச்சிட்டேன். காத்தமுத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தான். அவன் தான் பேச்சு முத்து பாண்டின்னு செந்தில் கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா? செந்திலுக்கு மட்டும் இல்ல போய், இந்த ஊருக்கு நாங்க தான் சொன்னோம் பேச்சு முத்து வந்தான். பேச்சு முத்து ஊரே கெடுத்துக்கிட்டு இருந்தான்.